Hi guys, வெல்கம் டு அவர் சேனல் சின்னோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான நிகழ்வு பால்காரர் 4 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ண போயிருக்கார். போற வழியில இவருக்கு நடந்த பயங்கரமான அமானுஷமான நிகழ்வுங்க. அந்த பால்காரர் இதுவரைக்கும் அந்த நிகழ்வு மறக்கவே முடியல. கடைசியில அவருக்கு என்ன நடந்துச்சுன்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பால்காரர் அவரோட பேர் குமாருங்க. இந்த குமார் என்ன பண்ணுவாராம், டெய்லி காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவாராம். எழுந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மனைவி எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாராங்க. எழுந்து வெளியே வந்துட்டு முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு இவர் கொஞ்சம் பால் கேனெல்லாம் வச்சிருக்காராம். அந்த பால் கேனெல்லாம் எடுத்து அவரோட பைக்ல மாட்டிக்கிட்டு இந்த நபர் மட்டும் பைக் எடுத்துட்டு கிளம்புறாருங்க. அன்னைக்கு கொஞ்சம் தூரம் போனதும் பாத்தீங்கன்னா இவரோட பைக் ஆனது கொஞ்சம் பஞ்சர் போல இருந்திருக்குங்க. சரியா பைக் ஓடல. சரி ஓகே, என்னடா இது இந்நேரத்துக்கு இப்படி பண்ணிருச்சே, சரி பரவாயில்ல நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பால் கேன் இருக்காங்க. அந்த 4 பால் கேனுமே வந்து எம்டியா தான் எடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு சிலர் வீட்டுல வந்துட்டு பால் கேனை வச்சுட்டு பாலெல்லாம் வாங்கிட்டு திரும்பி ஃபுல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பால் கேனை அங்கேயே வச்சுட்டு எம்டியா இருக்கிறத மட்டும் கையில எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சாராம். கொஞ்சம் தூரம் போனாருங்க. ஒரு 5 மணி இருக்குமாங்க. அவ்வளவு நேரத்துக்கு நல்லாவே ஓரளவுக்கு நல்ல விடிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு. போற வழியில பாத்தீங்கன்னா பயங்கரமான அடர்ந்த மரங்கள்லாம் இருக்குமா. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தாண்டு வெளிச்சமா இருக்குமா. அந்த மாதிரி 3 மரங்களை தாண்டி போயிட்டாராங்க. 4வது மரம் தாண்டும் போது இந்த நபர் பயங்கரமான ஒரு விஷயத்த பார்த்திருக்காரு. என்ன பாக்குறாருன்னா, அங்க ஒரு பொண்ணு முக்காடு போட்டுட்டு நிக்கிற மாதிரி பார்த்திருக்காரு. பார்த்தவருக்கு இவர் அள்ளு விட்டுருச்சாங்க. இந்நேரத்துக்கு இந்த பொண்ணு இங்க வந்து நின்றுட்டு இருக்காங்களே, யாருமே இந்த வழியில வரமாட்டாங்களே, அதுவும் பெண்கள் 5 மணிக்கு இவ்வளவு நேரத்துக்கு இங்க வரமாட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவர் யோசனை பண்ணிட்டாரு. சரி ஓகே, யாரா இருந்தா என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரும் நடக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. இவர் முன்னாடி நடந்து போறாங்க, பின்னாடியும் அந்த உருவம் நடந்து வந்துச்சாங்க. வரவே உருவம் என்ன சொல்லிட்டுன்னா, எப்பா பால்காரே கொஞ்சம் பால் கொடுத்துட்டு போ, எப்பா பால்காரே கொஞ்சம் பால் கொடுத்துட்டு போ அப்படின்னு கேட்கற மாதிரி கேட்டுச்சாங்க. இவர் உடனே என்ன பண்ணிருக்காருன்னா, பால்காரன்னு கூப்பிடுறாங்களே, சரி ஓகே நம்மளை ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க போல, அவங்க தான் நம்மளை கூப்பிடுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நபரும் பால் கேனோட அப்படியே திரும்பி பார்த்தாருங்க. பார்த்து அடுத்த செகண்ட் அள்ளு விட்டுட்டாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரல் வந்து இவரோட காதோரத்தில் கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் திரும்பி பார்த்துருக்காரு. திரும்பியும் அவர் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த உருவத்தை ஃபஸ்ட்டு டைம் ஒரு இடத்துல பார்த்தாரு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தை தாண்டி அங்கே நின்றுட்டு தாங்க இது பேசியிருக்கு. அந்த உருவமே இவருக்கு மங்களாதான் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு தூரத்தில் நிற்கிது. ஆனால் குரல் மட்டும் இவரோட காதோரத்தில் கேட்டிருக்கீங்க. கேட்டவர் நடுங்கி போயிட்டாராங்க. அடுத்தது ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. நடந்து மறுபடியும் கொஞ்சம் தூரத்துலேங்க ஒரு 10 அடி வச்சிருப்பாராம். அதுக்கப்புறமா பார்த்தா மீண்டும் ஒரு குரலுங்க. என்ன குரல்னா, பால்காரரே பால் கொடுத்துட்டு போ, கேட்குறல்ல பால் கொடுத்துட்டு போ அப்படின்னு மிரட்டுற மாதிரியான ஒரு குரல். அதுவும் இது வரைக்கும் அந்த அளவுக்கு குரலை கேட்டதே கிடையாதுங்க. அப்படியே கணீர்னு இருந்திருக்கு. கூடவே அந்த குரல் வந்து கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியும் இருந்திருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி பார்க்காம நடந்தே போயிருக்காருங்க. அடுத்த கிராமத்தை பக்கமா வந்ததுக்கு அப்புறமா தான் இவர் திரும்பி பார்த்திருக்காரு. பார்த்தா பின்னாடியே அந்த உருவம் வந்துட்டே இருந்திருக்குங்க. அதுக்கப்புறமா இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த கிராமத்துக்குள்ள ஓடிட்டாராங்க. ஓடினதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல பெரிய ஆலமரம் மாதிரி இருந்துச்சாங்க. அந்த இடத்துல இவர் உட்கார்ந்துட்டாங்க. எப்பவுமே அங்கதான் பால் எல்லாம் வாங்க வராம், ஊத்து வராம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாராம். அங்க போய் உட்கார்ந்துட்டு அந்த யோசனையிலேயே இருந்திருக்காரு. வர வழியில நடந்த யோசனைகள் அதுலயே ஆழ்ந்து போய் இருந்திருக்காரு. யார் வந்து பால் ஊத்தினாலும் பால் கேட்டாலும் இவர் காதலே வாங்காத அளவுக்கு நின்றுட்டே இருந்திருக்காரு. அப்புறம் இவரை வந்து உலுக்கி கேட்டிருக்காங்க, என்னப்பா ஆச்சு, என்ன இன்னைக்கு இப்படி ஒரு மாதிரி இருக்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் இவருக்கு திரும்புறாரு. திரும்பும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஊர்ல தெரிஞ்ச நபர்கிட்ட பைக்கை வாங்கிட்டு அவர் வந்து வீடு வந்து சேர்ந்திருக்காருங்க. சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் நடந்தது எதுவுமே அவங்களோட வீட்லயும் சொல்லலை, வேற யாருக்கிட்டையும் தெரிஞ்சவங்கள்ட்டையும் யாருக்கிட்டையுமே சொல்லலை. அந்த விஷயத்த அப்படியே இவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கான வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, இனிமேல் அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான். மதியம் 12 மணி ஆயிடுச்சாங்க. 12 மணிக்கு இந்த நபரோட மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்க நான் அங்கே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்க, நீங்க அமைதியாக படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரிம்மா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு இவர் அவங்களோட மனைவி வீட்டை விட்டு வெளியே போறதை நல்லாவே பார்த்துருக்காருங்க. அதுக்கப்புறமா தான் இவரோட கயிறு கட்டில நல்லா படுத்து தூங்கினாராம். தூங்கிய கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சாங்க. எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்குமா. நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தவருக்கு திடீர்னு ஒரு சத்தம். என்ன சத்தம்னா, கிச்சனுக்குள்ள ஏதோ பாத்திரங்களெல்லாம் கீழே விழுகிற மாதிரியான சத்தம் கேட்டுருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு திடுக்குன்னு எந்திரிச்சிட்டாருங்க. சரி ஓகே, என்னடா சத்தம் கேட்குது, என்னமோ சத்தம் கேட்குது, மனைவி வேற வெளியே போயிருக்காரு, கிச்சனுக்குள்ள ஏதாவது பூனை கீழே புந்துச்சேனுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் வேகமா கிச்சனுக்குள்ள போயிருக்காருங்க. போய் பார்த்தா அங்க அவங்களோட மனைவி தாங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. என்னம்மா ஆச்சு, என்ன இங்க பாத்திரம்லாம் உருட்டிட்டு இருக்கிற, என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க எனக்கு பயங்கரமா தலைவலியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் பால் சூடு பண்ணி டீ குடிக்கலாம்னு நினைச்சாங்க, பார்த்தா பால் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லையே நான் பால் கொண்டுட்டு வரவே இல்லையே, என்ன இப்ப திடீர்னு கேட்குற, அப்படி இருந்தா நீ கடையில போய் வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடையில போய் வாங்கிக்கிறதா, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி வந்து வேகமா வெளியே போற மாதிரி போயிருக்காங்க. அதையும் இவங்களோட கணவர் வந்து
அந்த குமார் அப்படின்றவரை பார்த்துட்டே தான் இருந்திருக்காரு. சரி ஓகே கடைக்கு தான் போயிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் மறுபடியும் வந்து கட்டல் மேலே படுத்துறாங்க. எப்போ தூங்கினாரு அப்படின்றது அவருக்கே தெரியல, நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டார். மணி ஒரு 3 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு இவங்களோட வீட்டுக்குள்ள இவங்களோட மனைவி சத்தம் கேட்டது. ஏங்க எந்திரிங்க, எங்க எந்திரிங்க அப்படின்னு சத்தம் கேட்டது. சரி டீ வச்சுட்டு தான் நம்மளை எழுப்புறா போல அப்படின்னு நினச்சிட்டு இந்த நபரும் எழுந்த பார்த்தா அப்போ இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணியிருக்காங்க குமார். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனைவி கட்டியிருந்த சாரியே வேற. ஆனால் அந்த கிச்சனுக்குள்ளே நின்றுட்டு இருந்த அந்த மனைவி கட்டியிருந்த அந்த சாரி வேற கலர். அது வந்து எல்லோ கலராக கட்டியிருக்கு. இப்போ இவங்களோட மனைவி வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரியான சாரி கட்டியிருக்காங்க. அதிர்ந்தா போயிட்டாராங்க. சரி ஓகே இவ குளிச்சிருப்பா போல அப்படின்னு நினச்சிட்டு அதையும் பெருசுப்படுத்தாம, என்னம்மா அதுக்குள்ளே குளிச்சுட்டேன், இப்போதான் போன மாதிரி இருந்துச்சு, மணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மணி 3 ஆச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி டீ வச்சியா இல்லையா, எனக்கு டீ கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க டீ வச்சியா இல்லையா, டீ கொடுக்கவே இல்லைன்னு கேட்குறீங்க, மணி 3 தாங்க ஆகுது, இதுக்கு மேலே நீங்கள் பால் கொண்டுட்டு வந்தால் தான் டீ வைக்க முடியும்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதும் இவரும் அப்படியே ஷாக் ஆயிட்டாராங்க. என்னம்மா நீ தான் தலைவலிக்குது டீ வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, போய் பால் வாங்கிட்டு வரதுக்கு தான் போயிருக்கேன்னு போல பார்த்தா நீ என்னமோ இப்படி கேட்குற அப்படின்னு சொல்கிறாராங்க. ஆனால் அவங்களோட மனைவி இல்லைங்க நான் இப்போ தான் வரனே, அந்த அக்கா ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருந்தாங்க, இப்போ எனக்கு பசியாகவும் தான் நானே வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தியம்மா அப்படின்னா, சத்தியமாக நான் வரலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்தது யாரு அப்படின்னா ஒரே குழப்பம், பயம் வந்துருச்சு. அதன் பிறகு அவங்களோட மனைவிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, சரிம்மா நான் கனவு எது கண்டிருப்பேன், இல்லை எனக்கு பிரம்மையா கூட இருந்திருக்கும், பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் எந்திரிச்சு போய் குளிச்சாராங்க. குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவரோட பைக் பஞ்சர் இல்லையா, அதை கொண்டு போய் பஞ்சர் கடையில் காலையிலே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போயிருந்திருக்காரு அந்த பால் எல்லாம் எடுக்கிறதுக்கு. இப்போ அந்த பைக்கை போயிட்டு எடுத்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வராரு. வந்துட்டு அவரோட பால் கேனெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த நபர் அவங்களோட மனைவிட்ட சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. கிளம்பி போனாருன்னா எப்படியும் ஒரு 7 மணி 7:30 மணிக்கு தான் திரும்ப வீட்டுக்கு வருவாராங்க. அதே மாதிரி ஒரு ஊரா போயிட்டு பால் வாங்குறது, பால் கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் இவர் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ இவங்க ஒரு கிராமமா போயிட்டு இருக்கும்போது சரியா காலையில இவர் ஒரு இடத்துக்கு போனார் பார்த்தீங்களா, அந்த ஒரு உருவத்தை பார்த்தாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட போகும்போதெல்லாம் மனசே கருக்குன்னு இருந்துச்சாங்க. ரொம்பவே பயம் வர மாதிரி இருந்திருக்கு இவருக்கு. ஆனால் அவங்க யாருமே இல்லை, தானாகவே பயம் வர மாதிரி இருந்திருக்கு. சரி ஓகே அப்படின்னு இவரும் மெதுவாக பைக்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. சரியா அந்த மரத்தை தாண்டும் போது மட்டும் காலையில் பார்த்தாரு பார்த்தீங்களா, அந்த இடம் வரும்போது மட்டும் இவர் பைக்கெல்லாம் அப்படியே ஒரு ஷேக் ஆகிற மாதிரி குலுங்குற மாதிரி குலுங்கிருக்கு. கூடவே அந்த பால் கேனுங்கெல்லாம் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் உரசின மாதிரியான சத்தமும் கேட்டிருக்கு. இதை தாண்டி வந்தாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியோட அவர் அடுத்த ஊருக்கு போயிருக்காரு. போயிட்டு பால் ஊற்றுறது, பால் வாங்குறது, எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு ரிட்டன் அந்த வழியாக தான் வரணும். இப்போது வரும்போது மணி பார்த்திங்கன்னா 7 மணி, ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. இவரோட பைக்கோட ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தான் இருந்திருக்கு. அப்படி வரும்போது அந்த பெரிய பெரிய மரங்களோட அந்த நிழல்களை பார்க்கவே கருங்கும்முன்னு பயங்கரமான இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. பார்க்கவே பயம் தர மாதிரி இருந்தது. சரி ஓகே அப்படின்னு மனசுக்குள்ளே சாமியெல்லாம் நினச்சிட்டு நேராக வந்திருக்காருங்க. சரியாக வரவேங்க திடீர்னு எந்த பக்கம் இருந்து வந்துச்சுன்னே தெரியல, நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் நின்றுட்டு இருக்காங்க. வேற யாருமே இல்லை, காலையில் பார்த்தா அதே எல்லோ கலர் சாரி கட்டின பொண்ணு தான். இப்போ முக்காடு போட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த பொண்ணு இந்த பைக்கை வழிமறிச்சபடி நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்த பொண்ணு ஹெட்லைட் வெளிச்சத்தில் நல்லாவே பார்க்குறாருங்க. அந்த பொண்ணோட காலானது பின்பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பாதம் பின்னாடி பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நின்னோம் அப்படின்னா நமக்கு நேராக தானே அந்த கால் இருக்கும், ஆனால் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி இருந்திருக்கு. அது கூடவே கைகள் எல்லாம் அப்படியே பின்பக்கமாக திருப்பிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. இந்த உருவத்தை பார்த்தவர் அப்படியே பயந்து நடுங்கி போயிட்டாராங்க. அடுத்து அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியாத அளவுக்கு அப்படியே உறைஞ்சி போயிட்டாராம். கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பைக்கை ஸ்லோ பண்ணி பார்த்துருக்காருங்க. பக்கத்துலேயே போகலை. அந்த உருவமானது எப்படி ஒரு 10-15 அடி டிஸ்டன்ஸில் தான் நின்றுட்டுருக்கு. இவர் இந்த பக்கமே நின்றுட்டு லைட் அடித்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. கொஞ்சம் கூட நகரவே இல்லையாங்க. ஆடலை அசையில் அப்படியே சில மாதிரி நின்றுடுச்சேன். அடுத்து இந்த வழியாக போக முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாமி பேரெல்லாம் சொல்லிட்டு அப்படியே அந்த உருவத்தை தாண்டி போயிடலாம் அப்படின்னு மெதுவாக வண்டியை கொஞ்சமாக திருப்பியிருக்காரு. திருப்புன அடுத்த செகண்டாங்க அந்த வண்டிக்கு நேராகவே வந்து நிற்கிது அந்த உருவம். இப்போது அந்த 15 அடி டிஸ்டன்ஸ் எல்லாம் குறைஞ்சி பக்கத்துலேயே வந்துருச்சுங்க. ஒரு 2 அடி டிஸ்டன்ஸில் நின்றுட்டுருக்கு. அப்படியே பார்த்தவர் இவ்வளோதான் பயந்தாருன்னே இல்லையாங்க. அப்படியே பயங்கரமாக பயந்துட்டு கத்துன்னு கத்திருக்காரு. அந்த இடத்துல யாருமே வரல இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அது ஃபுல்லாக வயல்வெளிகளை தான் இருந்திருக்கு. அப்போது
இந்த நபருக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமலே குமார் இறங்கி அந்த பைக்கை விட்டுட்டு இறங்கி வேகமாக ஓட்டம் பிடிச்சு ஓடிருக்காருங்க. அந்த ஆப்போசிட்டில் உள்ள அந்த கிராமத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டார். இவர் வந்த வழியிலேருந்து நேராக ஆப்போசிட்டில் ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ஓடி கொஞ்சம் தூரம் போய் நின்று பார்த்துருக்காருங்க. நல்ல அரகர நிலா வெளிச்சத்தில் பார்த்துருக்காருங்க. அப்படியே அந்த உருவம் வருது அந்த பைக்கு பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படி தானாகவே ஒரு பால் கேன் மட்டும் மேலே வர்ற மாதிரி வந்து கீழே ஊற்றிருச்சாங்க. அந்த கீழே ஊற்றின பால்களில் பாதி பாலானது கீழே வெளிஞ்சு ஓடும்ல, அந்த மாதிரி வெளிஞ்சு ஓடவே இல்லையாங்க. அப்படியே ஒரே இடத்துல குட்டையாக நிற்கிற மாதிரியே நின்றுருக்கு. ரோட்டில் பால் ஊற்றுனா எப்படி குட்டையாக நிற்கும், ஆனால் நின்றுச்சான். இன்னும் குமார் பார்த்தாராம். அடுத்தது தான் இவருக்கு புரிஞ்சிச்சுங்க. ஆஹா, இது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, இது அதை விட மேற்பட்ட துஷ்ட சக்தி, இது ஒரு பேய் தான் அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிச்சு. அடுத்து அந்த இடத்துல நிற்பாரா? கண்டிப்பாக கிடையாதுங்க. நேராக ஆப்போசிட் அந்த கிராமத்துக்கே ஓடிட்டார். ஓடி போயிட்டு அங்கே அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் எல்லாம் 2-3 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காருங்க. இங்கே வந்து பாருங்க இப்படி தான் நடக்குது அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்காரு. அதுவும் ரொம்பவே பழக்கப்பட்ட நபர்கள் மட்டும் 2-3 பேர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. கூட்டிகிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல பைக் வந்து ஸ்டாண்டு போட்டு நிற்குதாங்க. பால் கேன்லேருந்து பால் கீழே ஊற்றுனா அந்த அடையாளங்கள் எதுவுமே இல்லையா. ஃபுல்லாக அந்த பாலெல்லாம் க்ளீனாக இருந்திருக்குங்க. ரோடே காஞ்ச மாதிரி எப்படி நார்மலாக எல்லா பக்கமும் ரோடு இருந்தோ அதே மாதிரி தான் இருந்திருக்குங்க. ஆனால் குமார் பார்க்கும்போது அந்த இடத்துல குட்டையாக பால் நினைச்சு. இப்போ குமாரை தாங்க எல்லாரும் திட்டுறாங்க. நீ இருட்டில் எதையோ பார்த்துருக்கப்பா, அதனால தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி குமாரை தாங்க திட்டிருக்காங்க. ஆனால் குமார் பார்த்தது அவருக்கு மட்டும்தான் தெரியுமா. யாருமே நம்பவே இல்லையா. என்னடா இது, நம்ம இவ்வளோ சொல்கிறோம் யாருமே நம்ப மாட்டாங்களே அப்படின்ற அளவுக்கு இவரு ஒரு பயத்தில் இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறமா சரி இருப்பா, இப்போ உனக்கு நான் நிரூபித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் கேன்லேருந்து பால் கீழே ஊற்றிச்சு பார்த்தீங்களா, அந்த பால் கேனை எடுத்து பார்க்குறாருங்க. இவர் எவ்வளோ பால் கொண்டுட்டு வந்தாரோ அதே அளவுக்கு பால் இப்போது அந்த பால் கேன்லேயும் இருந்துச்சா. அதை பார்த்தது இவர் நடுங்கி போயிட்டாராங்க. துள்ளி விழுந்துட்டாரு. என்னடா இது, நம்ம பார்த்தோமே அப்படின்ட்டு. அடுத்து ஊருக்காரங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, பத்தியா பால் அதிலே இருக்குது பத்தியா, நான் சொன்னல நீ தான் எதையோ பார்த்து பயந்துட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கள் எல்லாம் குமாரை திட்டி முடிச்சுட்டு குமார் பைக் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போற வரைக்கும் அங்கே தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ஊரை பார்த்து அவங்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. அடுத்து குமாரும் நேராக அவங்களோட கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருந்தவருக்கு மறுபடியும் ஒரு அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பால் கேன்ல பால் எல்லாம் அப்படியே வெயிட் குறைய குறைய அவருக்கு தெரியும் இல்லையா, பின்னாடி வெயிட் இருக்கா இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரியான ஃபீல் இவருக்கு வந்திருக்கு. என்னடா இது, பால் குறையிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு இடத்துல நின்று பார்க்கும்போதும் அவருக்கு பின்னாடி எந்த ஒரு உருவமும் இருக்காது. பால் கேனும் ஓப்பன் பண்ண மாதிரி எதுவுமே இல்லையா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவர் எப்பவுமே வழக்கமாக ஒரு பால் சொசைட்டியில் கொண்டு போய் அந்த பாலை கொடுப்பாராங்க. அந்த பால் சொசைட்டிக்கு நேராக வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா இவர் பைக் ஸ்டாண்டெல்லாம் போட்டுட்டு அந்த பால் கேனெல்லாம் எடுக்கிறாரு. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்திருக்குங்க. கொஞ்சமாக பால் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான வெயிட் தான் இருந்திருக்கு எல்லா பால் கேனுமே. இது என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக தானே இருந்துச்சு, இப்போ எப்படிடா குறைஞ்சிருக்கும் அப்படின்னு இவர் மண்டையவே பிச்சுக்கிட்டாராங்க. ஆல்ரெடி இவர் சொன்னதை யாருமே நம்பலை, இப்போ சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்றதுனால பால் கேனெல்லாம் ஓப்பன் பண்ணிப்பாங்க. எல்லா கேன்கள்லையுமே 1/4 கேன் அளவுக்கு தான் பாலே இருந்துச்சாங்க. எல்லா கேன்களில் உள்ள பாலையும் ஒரே கேனில் ஊற்றினா கூட அந்த ஒரு கேன் ஃபில்லாகவே இல்லையா. என்னடா இது இவ்வளோதான் வந்திருக்கு, இது ஒரு கேனில் குறைஞ்சிருந்தா பரவாயில்லை, எல்லா கேன்லையும் இந்த அளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இன்னமும் நடந்திருக்கு, கண்டிப்பாக என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு இவர் மனசில் பட்டுருச்சுங்க. அதுக்கப்புறமா அங்கே பால் சொசைட்டியில் கொண்டு போய் எப்பவுமே வழக்கமாக கொடுப்பாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்கும்போது என்னப்பா இது இன்னைக்கு இவ்வளோ தான் கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு பால் இவ்வளோ தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டார். வரும்போதே பார்த்தீங்கன்னா இவர் பல யோசனையோட பேயறிஞ்ச மாதிரி தான் வந்திருக்கார். அவங்களோட மனைவி பார்க்கும்போதும் இவர் அப்படி பயந்த முகத்தோட இருக்கவும் அவங்களோட மனைவி கேட்டாங்களாங்க, என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட கணவர் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, பால் நான் நார்மலாக எடுத்துகிட்டு வரும்போது திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிச்சு, ஆனால் அங்கே யாருமே இல்லை, நான் கடைசியாக பால் சொசைட்டியில் பார்க்கும்போது எல்லா கேன்லையுமே பாலே இல்லாமல் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்படி நடந்துச்சுன்னு நான் சொன்னேன், நீ நம்புவியா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேங்க, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி திடீர்னு அப்படிலாம் குறையும், அதுவும் நீங்கள் பைக்கில் வந்திருக்கீங்க எப்படி குறையும், அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் அவங்களோட மனைவி கேட்டிருக்காங்க. ஆனால் குமார் சொல்லியிருக்காருங்க, சத்தியமாக எனக்கு நடந்துச்சு, நான் காலையில் போகும்போதும் இப்படி தான் நடந்துச்சு, இப்போ போயிட்டு வரும்போதும் இப்படி தான் நடந்துச்சு அப்படின்ற விஷயம் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காருங்க. ஆனாலும் அவங்களோட மனைவி நம்பவே இல்லையா. அதுக்கு பதிலாக அவங்களோட மனைவி சிரிச்சுட்டு
வச்சுட்டு, ஏங்க நீங்க என்னை பயமுறுத்துறதுக்காக பண்றீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் பயப்படலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்களோட வேலையை தான் பார்க்க போயிருக்காங்க. இவர் மட்டும் அப்படியே நடந்ததை யோசனை பண்ணிட்டே இருந்திருக்காரு. அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்க கட்டில வந்து படுத்துட்டாராங்க. படுத்தவருக்கு தூக்கமே வரலையாம். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே புரட்டி புரட்டி பார்த்துக்கிட்டு உருண்டு உருண்டு படுத்துட்டே இருந்திருக்காரு. கடைசியா மணி பார்த்தீங்கன்னா 1:30 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு இவங்களோட வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் நல்லாவே கேட்டிருக்கு. கேட்டு இவங்களோட மனைவி தான் எழுந்து போய் பார்த்துருக்காங்க. அவங்களோட வீட்டை யாரோ தட்டின சத்தம் கேட்டு. அப்போது உள்ளே இருந்து லாக்கை வெளியே எடுத்து பார்த்தா யாருமே இல்லையாங்க இந்நேரத்துக்கு. ஆனால் கதவு தட்டுற சத்தம் நல்லாவே கேட்டிருக்கு. யாருக்கு? குமாருக்கும் கேட்டிருக்கு, அவங்களோட மனைவிக்கும் கேட்டிருக்கு. ஆனால் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை. ஏங்க யாருமே இல்லைங்க, ஆனால் கதவு தட்டுற சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சு தானங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு குமாரும் எழுந்து வந்து பார்த்தாராங்க. பார்த்தா அவருக்கு மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க, இவங்களோட வீட்டை தாண்டி ஒரு சந்து மாதிரியான இடத்துல ஒரு உருவம் முக்காடு போட்டு நிற்கிறத நல்லாவே இவர் பார்த்துருக்காரு. பார்த்தவர் அவங்களோட மனைவி கிட்ட சொல்லவே இல்லையாங்க. டக்குன்னு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு, ஏய் நீ ஒரு பைத்தியம், உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா போய் திறந்து பார்ப்பியா, வந்து படுறி அப்படின்னு மிரட்டி அவங்கள படுக்க வச்சிட்டாங்க. குமாரும் கட்டி மேலே போய் படுத்துட்டாருங்க. படுத்ததுக்கப்புறம் மனுஷனுக்கு சுத்தமாக தூக்கமே வரலையாங்க. அப்படியே என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரியான சத்தம் கேட்டு இந்த முறை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குமார் தாங்க எழுந்து போனாராம். போகும்போதே பார்த்தீங்கன்னா இவருக்கு பின்னாடியே யாரோ வர்ற மாதிரியான ஒரு ஃபீலோட தான் போயிருக்காரு. ஆல்ரெடி இவங்களோட வீட்டில் இவங்களோட மனைவி குமார் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஆனால் இவருக்கு பின்னாடி யாரோ வர மாதிரியான ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. அடுத்த கதவை மெதுவாக ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே கதவுக்கு 2 பக்கம் கதவுங்க. ஒரு கதவு தான் இவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. கதவுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கதவு பக்கத்துலேயே ஒரு உருவம் நின்றுட்டே இருந்திருக்குங்க. அந்த உருவம் வேறு எதுவுமே இல்லை, இவர் ஆல்ரெடி 2 டைம் பார்த்தார்ல அதே உருவம் தான். சேம் அதே உருவத்தை அவங்க பார்த்ததும் இவருக்கு கையும் வரல காலும் வரல, அப்படியே சிலை மாதிரி உறைஞ்சே போயிட்டாராம். அடுத்து அவருக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரியாமலே இருந்திருக்கு. அதன் பிறகு அங்கேயே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களோட மனைவி தான் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாங்க. ஆனால் அந்த குமார் அப்படின்றவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காம அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்காரு. அடுத்து இவங்களோட மனைவி என்னங்க பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி குலுக்கி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அப்படியே குமார் பொத்துன்னு கீழே சாஞ்சிட்டாராங்க. கண்ணை முழிச்சபடியே ஐயோ இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களும் பதட்டத்தில் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. தண்ணியெல்லாம் தெளித்து பார்த்துருக்காங்க. ஆனால் குமார் வந்துட்டு அப்படியே கண்ணு முழிச்சபடி கடந்தவர் அப்படியே தாங்க கடந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க இன்னுமே பயந்து போயிட்டாங்க. ஒருவேளை இவர் இறந்தே போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டாங்களாங்க. அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் உள்ளவங்களெல்லாம் வேகமாக கூப்பிட்டு அந்நேரத்துக்கு எல்லாரோட கதவையும் தட்டி அவங்களெல்லாம் வர சொல்லி இவங்க ஹெல்ப் கேட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா இந்த நபர் கண்ணை மூடி விட்டுட்டு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இறந்தவங்களுக்கு எப்படி கண்ணை மூடுவாங்க அந்த மாதிரி மூடி விட்டு தான் கூட்டிகிட்டு போனாங்களாம். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி திடீர்னு கீழே விழுந்துட்டாருங்க, எதையோ பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட டாக்டர் எல்லாம் பார்த்துருக்காங்க, இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை காப்பாற்ற முடியுமா, என்ன ஸ்டேஜில் இருக்காரு என்ன எதுலாம் கேட்குறாங்க. அப்படியே அவங்களோட பாடியெல்லாம் செக் பண்ணிட்டு டாக்டர்ஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஃபர்ஸ்ட் அட்டாக் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவரை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் ஒரு வழியாக காப்பாற்றிட்டாங்களாங்க. காப்பாற்றினாலுமே இவர் கண்ணு முழிக்காமலே இருந்திருக்காரு 2 நாள் வரைக்கும். இன்னைக்கு மட்டும் கண்ணு முழிக்கல அப்படின்னா இவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னு தான் சொல்லணும் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்துட்டு எவ்வளோ வந்து அவங்களோட மனைவி பேசுகிறாங்க, அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க, நடந்ததெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. அவர் கண்ணே திறக்கவே இல்லைங்க. திடீர்னு அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு டக்குன்னு கண்ணை திறந்துருக்காருங்க. திறந்ததுக்கு அப்புறமா பார்த்தா இவர் சுற்றி பார்த்தாராம். சுற்றி பார்க்குறாரே, நல்ல வேலை ஞாபகம் வந்துருச்சாட்டுக்கு, நல்ல வேலை இவர் கண்ணவும் திறந்துட்டாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் அந்த கடவுளெல்லாம் நன்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தா குமார் வந்துட்டு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாராங்க. அப்படியே அந்த ட்ரிப்ஸை ஏறிட்டு இருக்கிற அந்த ஊசியெல்லாம் வேகமாக வெடுக்குன்னு கொடுங்குறாராம். அப்போ நிறைய ரத்தம் போதும். அந்த ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டு இவர் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லையாங்க. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அதை பார்த்து சிரிச்சுட்டே இருந்திருக்காரு. அதன் பிறகு இவரை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுற வரைக்கும் அங்கேயே இருக்கணும் இல்லையா, கண்ணை திறந்துட்டாரு. ஒரு நாள் அப்சர்வேஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தானே அனுப்புவாங்க. ஆனால் இவர் பண்ணுற அந்த செய்கையிலேயே அந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கே இவரை டிஸ்சார்ஜும் பண்ணிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்களோட மனைவி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலுமே அங்கே போயிட்டுமே ஏங்க இப்படி பண்ணுறீங்க என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களோட மனைவி யாரு அப்படின்றது இவர்
இவருக்கே அடையாளம் தெரியாத இருந்திருக்கு. நான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, இனி என்ன என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவர் பேச ஆரம்பிச்சிட்டாராங்க. என்னங்க நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க அமைதியா போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி மாத்திரைலாம் கொடுத்து படுக்க வச்சுட்டாங்க. அப்படின்னா தூங்கி எந்திரிக்கும் போது நல்ல ஒரு நிலைமையில இருப்பாராங்க, நார்மலான மனுஷனா இருப்பாராம். அப்போ என்ன சொல்லுவாங்களாம், ஏங்க இப்படிலாம் பண்றீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாராம். ஆனா அந்த தூங்கி எந்திரிக்கிற நேரம் கொஞ்ச நேரம் வரைக்கும் நல்லாவே இருப்பாராங்க, ஒரு மணி நேரம் நல்லா இருப்பாராங்க. அதுக்கப்புறமா யாராவது வந்து ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அப்படி மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி பேசுவாராங்க, ஒரு மாதிரியா அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்படியே 1 மாசம் வரைக்கும் அவங்களோட மனைவியும் அவரோட வீட்லயே வச்சிருந்து பார்த்துருக்காங்க. 1 மாசத்துக்கு அப்புறமா இவங்களோட மனைவி என்ன பண்றாங்கன்னா, எவ்வளவு நாளைக்கு இவரவே பார்த்துட்டே இருக்க முடியும், நம்மளோட லைஃப்பை பார்க்கணும் இல்லையா, அதனால ஃபினான்ஷியல் லெவலில் இவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்காங்க. அதனால இவங்க மனைவி வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட கணவரை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா, இவங்களோட மாமியாரும் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வேற யார்கிட்ட சொல்ல முடியும், யார்கிட்ட இவங்களை வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்லாம் யோசிக்கும் போது அங்கேயே தெருவில் அக்கம் பக்கம் உள்ளவங்கள்ட்டலாம் சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுவாங்களாங்க. இந்த மாதிரி எங்களோட கணவரை பார்த்துக்கங்க, சாப்பாடு இங்கே வச்சிருக்கேன், தண்ணி இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுவாங்களாங்க. அடுத்து இவங்க ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து பார்த்தா வீட்லேயும் சரிங்க அவங்களோட கணவர் காணும். அடுத்தது அந்த தெருவே ஃபுல்லாக தேடி இருக்காங்க, யாரோட வீட்லையுமே அவங்களோட கணவர் காணும். எப்போவுமே ஆக்சுவலாக இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட வீட்டில் வாசப்படியில் உட்காந்துருப்பாரு, இல்லை அப்படின்னா தெருவில் யாரோட வீட்லையாவது திணை மேலே உட்காந்துட்டு படுத்துட்டு இருப்பாரு, இந்த மாதிரி இருப்பாரு. ஆனால் அன்னைக்கு யார் வீட்லையுமே கிடையாதுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரே ஃபுல்லாக தேடி இருக்காங்க, எங்கே தேடியுமே குமாரை காணோமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க, யாராவது பார்த்தீங்களா, எங்கனாலும் போனாரா, யாராவது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு தேடிட்டே இருந்திருக்காங்க. கடைசியாக வர்றவங்க போகிறவங்கள்ட்டையும் கேட்டு பார்த்துருக்காங்க, யாருமே பார்க்கல அப்படின்ற பதில தான் சொன்னாங்களாம். சொன்னதுக்கு அப்புறமா இந்த குமாரோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் தூரம் நடந்து போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போது ஆப்போசிட்டில் வந்த ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் கணவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, யாருமா உன் கணவர் அப்படிங்கும்போது இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவனா அங்கே பாரு, அங்கே தான் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கானா, கண்டிப்பாக இருக்காதே, அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாருங்க, அவர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியா, ஆனால் அங்கே தம்மா படுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த நபரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வண்டி எடுத்துட்டு அவங்களோட மனைவி ஏற்றிட்டு போய் குமாரை விட்டுருக்காங்க. விட்டதுக்கு அப்புறமா அங்கே குமார் வந்து திரும்ப ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வரணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ கூட்டிகிட்டு போனார் பார்த்தீங்களா, அந்த நபரையே பிடிச்சி இவரை மட்டும் கொஞ்சம் வீட்டில் விட்டுருங்க, கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏற்றிட்டு வீட்டுக்கும் வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா இந்த நபர் கண்ணை முழிக்காமலே படுத்துட்டு இருந்திருக்காருங்க. ஆனால் இவர் அப்படியே முணுமுணுக்கிற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காரு. என்ன பேசுறாருன்னா, நான் கொடுக்க மாட்டேன், நீ ஏன் என் பின்னாடி வந்துட்டு இருக்க, நான் கொடுக்க மாட்டேன், என்னை எல்லாம் பைத்தியம்னு சொல்றாங்கல்ல, நான் என்ன பண்ணினேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து பேசிட்டு இருந்திருக்காருங்க. கண்ணை திறக்காமலே முணுமுணுத்துட்டு இருந்திருக்காரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இவங்களோட மனைவியும் பயங்கரமா அழுதுருக்காங்க. அடுத்து வீட்டுக்குள்ளேயும் தூக்கிட்டு போய் கட்டில் மேலே போட்டிருக்காங்க. கட்டில் மேலே போட்டதுக்கு அப்புறமா இவங்களும் பயங்கரமா அழுதுட்டு இருக்கும்போது அவங்களோட மாமியார் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஆச்சு, எங்கே போனா அப்படின்னு கேட்கும்போது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முணுமுணுக்கிறதையும் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. காது கொடுத்து வராத, உன்னை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு, வராத, என் வீட்டுக்குள்ளே வராத, என் பொண்டாட்டிட்டு வராத அப்படின்ற மாதிரி இவர் வந்து பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போது அவங்களோட மாமியார் குமாரோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவன் எங்கேயோ பயந்துருக்கா, அதனால தான் இப்படி அவனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்ததும் எங்கேயோ எதையோ பார்த்து பயந்து தானே. அப்போ நைட்டு நடந்ததெல்லாம் அவங்களோட மனைவி வந்து குமாரோட மனைவி வந்து அவங்களோட மாமியார்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுமே சரி ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரையாவது கூட்டிகிட்டு வந்து மந்திரிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, எவ்வளோ ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணாலுமே சரியாகல இல்லையா, அந்த காரணத்தினால அவங்களோட மனைவியும் சரி ஓகே உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்களாங்க. அதுக்கப்புறமா குமாரோட அம்மா தாங்க ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட்டு மணியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் இருந்திருக்குங்க. அந்த கோயிலுக்கு இவர் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னா அன்னைக்கு காட்டு மணியப்பன் கோயிலுக்கெல்லாம் போயாச்சுங்க. போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவரால் ஒரு இடத்துல உட்காரவே முடியலங்க. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே மண்டையெல்லாம் சொல்லிடுறாராம், அங்கங்கே திரியிறாராம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட மனைவிட்டு நார்மலாக தான் பேசிட்டு இருந்திருக்காரு. என்னமோ தெரியல, எனக்கு உடம்புலாம் எரியிற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே உட்காரவே முடியல, எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு என்னென்னமோ பண்ணுது அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு நார்மலாக தாங்க இருந்திருக்காரு. அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நார்மலாக தான் பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போது இங்கே கோயிலுக்குள்ளே இருக்கும்போது அவர் நார்மலாக தான் இருக்காரு. அப்போ எங்கேயோ அவர் பயந்துருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு தான் இவங்களோட மனைவியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கேயே இப்போ கோயிலுக்குள்ளேயே வச்சிருந்து பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க. பூஜை பண்ணதுக்கு அப்புறமா அந்த கோயில் பூசாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே வந்து ஒரு மந்திரவாதி வந்திருக்காருங்க, மாந்திரிகர் வந்திருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பூசாரிகிட்டையும் இவர்கிட்டையும் 2 பேர்த்தையும் கேட்கும்போது, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வரைக்கும் இந்த கோயிலே இருக்கட்டும், நைட்டு ஃபுல்லாகவே கோயிலில் இருக்கட்டும், அடுத்த நாள் மறுபடியும் பூஜை நடக்கும் பார்த்தியா, அதுக்கப்புறமா வேணால் உங்களோட கணவர் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி சொல்லியிருக்காரு.
அடுத்தது இங்கே பூசாரியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வரவங்க எல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி வராங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் போவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, 2 பேருமே சொல்கிறாங்களே ஒரு நைட்டு தங்குறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டெல்லாம் அங்கேயே தங்கியிருக்காங்க. நைட்டு நல்லாவே இவர் படுத்துகிட்டே இருந்திருக்காங்க. அவங்களோட மனைவி, அவங்களோட மாமியார், அதாவது குமாரோட அம்மா எல்லாருமே படுத்து தூங்கினதுக்கு அப்புறமா குமார் மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படியே நடு ராத்திரியில் எழுந்திருக்காருங்க. எழுந்தவர் கோயிலை விட்டு வெளியே போயிருக்காரு. வெளியே அந்த ஸ்டெப்பெல்லாம் எடுத்து வெளியே போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பயங்கரமான சத்தம், கத்துன்னு கத்தினாராங்க. ஐயோ வராத அப்படின்னு கத்துற மாதிரி பயங்கரமாக கத்திருக்காரு. இந்த சத்தத்தை கேட்டு திடுக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க அவங்களோட மனைவியும் அவங்களோட அம்மாவும், குமாரோட அம்மாவும். 2 பேருமே எழுந்துட்டு பார்த்தா குமார் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காருன்னு அவருக்கு பக்கத்துலேயே ஒரு உருவம் நின்றுட்டு இருக்காது. இவங்க 2 பேருமே பார்த்துருக்காங்க. அந்த உருவம் வந்து நல்ல ஒரு ஷேப்பான உருவமும் கிடையாதாங்க. அப்படியே புகை மாதிரியே காற்றுல இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சுழல் காற்றுலாம் வந்தால் ஒரு மாதிரி நமக்கு தெரியும்ல, அந்த மாதிரியான ஒரு உருவம் மாதிரி இருக்குது. பார்த்தவங்களுக்கு 2 பேருக்குமே தூக்கி வாரி போட்டுச்சு. அடுத்தது வேகமாக ஓடி போயிட்டு குமாரை அந்த கோயிலுக்குள்ளேயே இழுத்துட்டு வந்திருக்காங்க. அவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஏறினதுமே பார்த்தீங்கன்னா அந்த காற்றானது பயங்கர வேகமாக அவங்க உள்ள மரங்கள் எல்லாம் அப்படியே தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி அந்த அளவுக்கு பயங்கர வேகமாக காத்தடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து திருநீர்லாம் வச்சு விட்டுட்டு அப்படியே விடியவே குமாரை பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க. விடிஞ்சதுக்கப்புறமா பூசாரி வராருங்க. ஏதாவது நடந்துச்சா என்ன ஏதுனாலும் கேட்குறாங்க. நைட்டு நடந்த விஷயமா சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறமா அந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நடக்கும், அதனால தான் உங்களை வந்து நைட்டு தங்க சொன்னேன், இன்னைக்கு நைட்டும் நீங்கள் இங்கேயே தங்கிடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இவங்களுக்கு சரியானா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நைட்டெல்லாம் தங்கியிருந்திருக்காங்க. அடுத்தது வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. 2 நாள் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து 2 நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்குங்க. 3ஆவது நாள் மறுபடியும் குமாருக்கு பழையபடி அந்த புத்தி சுவாதீனம் இல்லாமல் அந்த மனநலம் பாதித்த மாதிரி அந்த மாதிரியே நடக்க ஆரம்பிச்சுட்டாராங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படியே தான் இருந்திருக்காரு. அப்படியே இருந்தவர் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா தானாவே தூக்கு போட்டு இறந்து போயிட்டாராங்க. இவங்களோட மனைவி தான் இந்த விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவரை காப்பாற்றி வச்சுமே என்னால் காப்பாற்ற முடியல, ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வு சொன்ன குமாரோட மனைவிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கலாங்க. இன்னைக்கான நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடவே ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே நண்பர்களே, மறக்காம நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வைங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வந்து காட்டும். அப்போ நீங்க அதை வந்து கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். கூடவே நீங்க பார்க்கறதன் மூலமா, நீங்க கிளிக் பண்ணி பார்க்கறதன் மூலமா யூடியூப் வந்து இன்னுமே நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஓகே கைஸ், இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் உங்களோட வாழ்க்கையில ஏதாவது நடந்திருக்கா? அப்போ நம்மளோட சேனல்ல அந்த சம்பவத்தை பார்க்கணும், வீடியோவா பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸ். நான் உமா. டாடா பாய்.